கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன். என் வாழ்க்கையில் செய்து வர ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திட்டேன். இந்த 4வது மாதத்தில் முதலாம் நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவ்வப்பொழுதும் உன்னை கைவிடேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உன்னுடன் கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் தன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வர்றதுக்காக இந்த அன்புள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தரை குறித்து என் வாழ்க்கையில் நடந்த காரியம் ஒன்று என்று சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு 75 வயது ஆகிறது. இந்த சென்ற வருடம் 75 வயது முடிந்தது. அந்த சென்ற வருடம் அது மட்டுமல்ல, இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் மத்தியிலும் என்னை தூக்கி நிலைநாட்டி தன்னுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ உலகத்தை முடிவு பரியந்தும் சகல நாட்கள் உன்னுடன் கூட இருப்பேன் என்று மறுபடியுமாக கர்த்தர் நினைவுபடுத்தினார். என் கரத்தை பிடித்து எழுப்பினார். நான் எழும்ப முடியாத நிலையில் நான் படுக்கையில் இருந்த போதிலும் கர்த்தர் வந்து என்னை தூக்கினார். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு இந்த சாட்சியை பாரத்தக்கதாக கர்த்தர் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் தேவனை அதிகமாக இன்னும் அதிகமாக கிட்டி சேரத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அவர் என்னுடைய தாயும் தகப்பனும் என் நண்பனும் என் சகோதரனும் எனக்கு எல்லாத்துக்கும் இல்லாமல் இருக்கிறார். சிங்கக்குட்டியை தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைவுபடாது என்று சொன்ன பிரகாரமாய் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே வழிநடத்தி காத்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் அவர் வாக்கு தத்தங்களில் மாறுவதில்லை. கொடுத்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்வதும் இல்லை. அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய பிள்ளைகளை அவர் நிரப்பி வழிநடத்த தேவனாயிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் எமது காரியங்களை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்யும் போது அதை வாய்க்க பண்ணுற தேவன் அவர் ஒருவரே. நேற்று முன்றும் மாறாத தேவனுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நான் மகிழ்ந்து கர்த்தருக்கு களி கூர்ந்து அவருக்கு பாடல்களை பாடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே, நான் நடக்கும் போதும் இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆண்டவரே உமக்கண்டு ஜீவிக்க நான் என்னுடைய மூச்சே உமக்கண்டு இருக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும் என்று தான் நான் ஜெபிப்பது உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் கலங்கின வேலைகளில் நீங்கள் கலக்கத்தோடு இருப்பீர்களானால் எங்களை படைத்த தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, என்றென்றும் உங்களுடன் கூட இருக்க உங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவார். உங்களுக்காக நீங்கள் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுற தேவனாயிருக்கிறார். ஜெபங்களை கேட்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், மேடுகள் பள்ளத்தாக்கில் மத்தியில் நடக்கும் போதும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ துன்பங்கள் சந்தித்த வேலையிலும் அவருடைய கரம் அவருடைய அன்பு கூட இருக்கும் போது வேறு எதுவும் எங்களுக்கு தெரிவதில்லை. கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாதவர். இந்த மாதத்தின் முதலாம் நாளில் உங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாகவும் நீங்கள் சந்தோஷத்துடன் வாழவும் கர்த்தர் தாமே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்நோக்கத்தக்கதான திலனின் தைரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக அவருடைய கிருபையின் ஊடாக உங்களை வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டு. ஜெயம் கொண்டு நாங்கள் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. God bless you all this new month. God be with you all, bless you all, provide for you all and protect you all. Because God is good. He never fails in His promises. He has said that He will never leave us nor forsake us because His hand is upon our lives. He is in control. God is in control of our lives. Take care. God bless you all. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month. ஆசீர்வாதம் உள்ள மாதமாக இருக்கட்டும். நன்றி. வணக்கம்.